நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் மச்சான், அங்க பாரு. பாத்தியாடா? என்னடா இது சேட்டை? சின்ன பையன் மாதிரி. டேய், இனிமே எல்லாம் அப்படிதான்டா. என்னன்னா மரக்கண்ட மாதிரி இருக்கா? கரெக்டா, பைத்தியம் முத்தி போச்சு. டேய், கைய குடுறா. முத்தி போச்சுடா, முத்தி போச்சு. பைத்தியம் இல்ல, காதல். அப்படியே ஃபீலிங்லாம் பொங்கி வலியுதுடா. அண்ணே, என்னண்ணே பண்ற? சந்தோஷம்டா, அப்படியே மனசுக்குள்ள ஆட்டி வைக்குதுடா. தரையில குட்டி கரணம் போடணும் போல இருக்குமே. ஏய், எப்படிடா? ஆமாண்டா. ரைட்டு. ருக்கு, ஏர்வாடிக்கு 2 டிக்கெட்டை சொல்லு. யாருக்கு? உனக்கு தானே. இப்படி சீரலாம திரியறேனே. ஏய், நான் எம்பிட்டு சந்தோஷமா இருக்கேன்னு உங்களுக்குலாம் புரியலையா? கடுப்பேத்துறீங்க. டேய் ருக்கு, இங்க வா. எதுக்கு? அட வாடா. காவியா காதல சொல்லிட்டாடா. நிச்சயதார்த்தம் விருப்பம் இல்லாம தான் நடந்திருக்காண்டா. என்னண்ணே சொல்ற? ஏய், உண்மையத்தான்டா சொல்றேன். எங்க காதலுக்குன்னு ஒரு சக்தி இருக்குல்ல, அது அவ்வளவு சீக்கிரத்துல செத்துருமா? அண்ணா, கைய கொடுங்கண்ணே. அதான் உண்மை தெரிஞ்சிடுச்சுல, அப்புறம் எதுக்கு அண்ணி அவங்க வீட்டுல விட்ட? கையோட கூப்பிட்டு வந்துருக்க வேண்டியதானே? ஏய், யாரா அவன் முட்டாப்பாய் மாதிரி பேசுறான்? அவங்க குடும்பத்து மேல எம்பிட்டு பெரிய இருந்திருந்தா என்னைய மனசுல சுமந்துட்டு கூட அவங்க கிட்ட கோவமே படாம நிச்சயதார்த்தத்துக்கு சமைச்சிருப்பா. நாம தாண்டா அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அவங்க சம்மதத்தோட தாண்டா கையை பிடிக்கணும். அப்ப ஸ்ட்ரைட்டா உனக்கு 60ஆம் கல்யாணம் தான் நடக்கும். அவனையே முறைக்கிற? அண்ணி உன்னை விரும்புறத தெரிஞ்சிருந்தோம், வேற இடத்துல கட்டி கொடுக்க பாக்குறாங்கல்ல, அப்புறம் எப்படி அவங்க மாறுவாங்க? டேய், நம்பிக்கடா. காவியா மாத்துவா. இப்பதானே தைரியமா மனசுல உள்ளதை என்கிட்டயே சொல்லியிருக்கா. மெல்ல மெல்ல அவங்க குடும்பத்திலையும் எடுத்து சொல்லி மாத்துவா பாரு. மாறலன்னா அவங்க கிட்ட பேசுவோம். அதுக்கும் மேல அவங்க மாறலன்னா தூக்கிடுவோம். அதை உடனே செஞ்சா காத்துட்டு இருக்கிற நேரமாவது மிச்சமாவலண்ணே. டேய், காதல்ல சுகமே காத்து இருக்கிறதாண்டா. தத்துவம், கவிதை பாருடா, இது வேறயா? ஏய், நான் பாட்டே எழுதுவேன் தெரியும்ல. வேண்டானே. பாடி கொள்றதுக்கு நீங்க தயாரா இருக்கலாம், கேட்டு சாகுறதுக்கு நாங்க தயாரா இல்ல. ஆளை விடுங்க மச்சான், வண்டி ஏடுறா. போங்கடா. டேய், நீ வரல? இல்லண்ணே, ரூம்ல ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு போன் அடிக்கிறேன். சரி, சீக்கிரம் முடிச்சு வா. சாயந்தரம் செம்ம பரிட்சை இருக்குடா, மறந்துடாத. வந்துடணும். பார்க்கலாம்டா. ரைட், வரேன். ஒத்தரைய 10 அறையா திருப்பி தரலான்னு நினைச்சா தனுஷுக்கு தலையாட்டிட்டு என் தலையில இடி இறங்கிட்டே காவியா. நீங்க 2 பேரும் ஒன்னு சேர முடியுமா? அதுவும் நான் நடுவில் இருக்கிறப்ப நடக்கவே நடக்காது. என் சந்தோஷமே உன் கண்ணீர்ல தாண்டி. ஏய், கணேஷ் பாக்குறாரு, கொஞ்சம் சரி. ஏய், என்ன ஏண்டி பாக்குற? அவரை பாரு. ரொம்ப சந்தோஷம் ராமநாதா, குடும்பத்தோட வந்து என் பையனை வாழ்த்தினதுக்கு. என்ன ஒரு வருத்தம், சின்ன மருமகளை கூட்டிட்டு வராம விட்டுட்டீங்க. முதல்லயே சொன்னேனே, செமஸ்டர் எக்ஸாம், ஃப்ரெண்டு வீட்ல படிச்சிட்டு இருக்கேன். ஓ சரி சரி. ராமநாதா, நான் காவியாவை கூட்டிட்டு முன்னாடி கிளம்பட்டுமா? ஏம்மா இவ்வளவு அவசரம்? இருந்து தங்கிட்டு நாளை காலையில போங்க. இருக்கட்டும் பாட்டி, காவியாவும் ஒரு நாள் மாமியார் வீட்டுல ட்ரைனிங் எடுக்கலாம்ல. இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் நாக்கு கடியில கிண்டல ஒளிச்சு வச்சுக்கிட்டு. அதுக்கு இல்லையா, நான் மத்தியானமும் மாத்திரை சாப்பிடல,
இப்ப ராத்திரியும் நான் மாத்திரை சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தூக்கமே வராது. அதனாலதான் கிளம்புறேன்னு சொல்றேன். நான் காவியாவை கூட்டிட்டு கிளம்புறேன், சரியா? அம்மாவுக்கு குறையன்னு வைக்கலையே. விருந்தாளிங்க வந்த சமயத்துல நாம சரியா கவனிக்க முடியல. நீங்க வேற, உங்க பொண்டாட்டி பாவம் என்னை விட்டு ஒரு எட்டு கூட நகரல. இதை விட வேற என்ன வேணும்? நான் கிளம்புறேன்ப்பா. மா இருமா, நாங்களும் வந்துடுறோம், சேர்ந்தே போயிடலாம். இல்லையா, நீங்க இருந்து 6 முறை பேசிட்டு வாங்க. நான் அரவிந்த கூட்டிட்டு கிளம்புறேன். நீ வேற மூஞ்சி தூக்கி வச்சுட்டு மாட்டிக்காத. கிளம்புற வர சமாளிச்சுட்டு வீடு வந்து சேரு. பாட்டி நானும் வரேன் பாட்டி. வாங்க நீதான் போலாம். காலையில இருந்து பேசிக்கிட்டே இருக்கியே, பத்தாதா? வா கிளம்புறேன் ராமநாதா. பாய். பாய் காவியா. வரேங்க. போயிட்டு வாங்கம்மா. சரிங்க சம்பந்தி, நாங்களும் கிளம்புறோம். என்ன சம்பந்தி, அவங்க கிளம்பிட்டாங்க, நீங்களும் கிளம்புனா எப்படி? சொல்லுங்க. தப்பா நினைக்காதீங்க. அவங்க கூட யார் இருந்தாலும் அவங்களுக்கு திருப்தியே இருக்காது. எல்லாமே நான் தான் அவங்களுக்கு செய்யணும் சம்பந்தி. காவியா, பாத்துக்க, நாளைக்கு நீயும் என்ன இந்த மாதிரி தான் பாத்துக்கணும். அம்மா என்னம்மா நீ? அதெல்லாம் காவியா பாத்துப்போம்மா. பாடுறா, அதுக்குள்ள சப்போட்டா. சரி சரி கணேஷ், சம்பந்தியும் தங்கச்சியும் கார்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. சம்பந்தி, அவருக்கு எதுக்கு வீண் சிரமம்? மாமா இதுல என்ன சிரமம் இருக்கு? கார் தானே சுமக்க போகுது. வாங்க. வரேங்க. சரி, போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. வரேம்மா. வணக்கம். போயிட்டு வந்துடுறோம்மா. விட்டு வந்துருப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள்ள, அப்படியே வாசலோட ஓடிட வேண்டாம், உள்ள வாங்க. இல்ல மாமா, வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. உள்ள வந்து காஃபி சாப்பிட்டு போங்க. காவியா கூட்டிட்டு வாமா. ரொம்ப முக்கியமான வேலை இருக்கா? என்ன? உன்னாலதான் உடனே போக முடிவு பண்ண. நான் என்ன பண்ணேன்? ரொம்ப பதட்டமா இருக்கிய. இல்ல, அப்படிலாம் இல்ல. போய் உனக்கு பிடிக்கல? எது பிடிக்கல? நான் உன் கூடவே நிக்கிறது. பயப்படுறிய? நீங்க என்ன புலியா பயப்பட? ஒண்ணு உன் கண்ணு போய் பேசணும், இல்ல நான் புரிஞ்சுக்கிட்டது பொய்யா இருக்கணும். எது நிஜம்? ரெண்டாவது. அப்ப நான் நினைச்சதுதான் சரி. எது? உன் கண்ணு போய் பேசுது. நான் உன் மனசை படிக்க நினைச்சது தப்பா? உள்ள போலாம். இல்ல, நீ சொல்லு, நான் வரேன். நான் என்ன சொல்லணும்? நான் உங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்கல. பொய் சொல்ற. ஆனா ஆனா நெஞ்சுக்குள்ள காரணமே இல்லாத ஒரு பதட்டமும் பயமும் அரிச்சுக்கிட்டு இருக்கு. நான் உன் கூட இருக்கும்போது கூடவா? அப்பதான் அந்த பதட்டத்துல இருந்து கொஞ்சமாவது நான் வெளியில வரேன். எப்பவும் என் கண்ணு போய் பேசுதா? இதுக்கு என்ன அர்த்தம் இந்த சிரிப்புக்கு? தேங்க்ஸ்னு அர்த்தம். எதுக்கு தேங்க்ஸ்? இல்ல, என் கூட இருக்கும்போது தைரியமா இருக்குன்னு சொன்னியே. அதுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? என் பயத்தை துரத்துனதுக்கு. என்ன? நல்லா பேசுறியே. பாராட்டுக்கெல்லாம் தேங்க்ஸ் கிடையாதோ? ரிலேஷன்ஷிப்குள்ள தேங்க்ஸ் சாரி
ரெண்டும் தப்பு. அப்படியா? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? அப்படிதானே அர்த்தம். நிஜமாவா? வீட்டுக்குள்ள வர பிடிக்கலையா? உண்மையை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா? உங்களுக்கு எது சொல்ல விருப்பமோ அது. அது முடியாது. உனக்கு எது தேவையோ அதைத்தான் சொல்லுவேன். பொய் சொல்லுங்க. ஐயோ, என்ன? எனக்கு பொய் சொல்ல தெரியாதே. பொய் சொன்னா சாமி கண்ணை குத்துமா. நான் தான் பொய் சொல்லலையே. மறுபடியும் பொய் சொன்னா சாமி கண்ணை குத்துமா? நான் குத்துவேன். என்ன நீ இவ்வளவு வன்முறையான ஆளா இருக்க? பொய் சொன்னா அப்படிதான். இதனால தான் நான் உள்ள வர யோசிச்சேன். பயப்படாதீங்க, நான் சும்மா தான் சொன்னேன். உங்க கண்ணுக்கு நான் கேரண்டி. ஹலோ, கிண்டலா? நான் அதை சொல்லல. இப்படி பேசிருப்பியா நான் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருந்தா? பேசிருக்க மாட்டேன். ஆனா நீங்க பேசிருந்தா நான் பேசிருப்பேன். உன் பாட்டி கூட இருந்தா கண்ணால கூட பார்க்க மாட்டேன். அதனால தான் நான் வர யோசிச்சேன். இப்ப எப்படி உள்ள வர ஐடியா இருக்கா இல்லையா? கண்டிப்பா வருவேன். என்ன பண்றது, தண்ணி தாக எடுக்குதே. பாட்டி தருவாங்க. நான் வீட்டுல போய் குடிச்சுக்கிறேன். என்ன சிரிப்பு? உள்ள வாங்க. உன் பாட்டி கையில தண்ணி குடிக்கவா? வீதி வா போவோம். வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. என்னம்மா உள்ள வரமாட்டேன்னு மாப்பிள்ள அடம் பிடிச்சாரா? என்னடா தனியா வரத்துக்கு தான் அடம் பிடிப்பாரு, காவியா கூட வரத்துக்குமா? தண்ணி எடுத்துட்டு வரேன். என்னையா தண்ணி மட்டும் போருமா, சாப்பிட்டுட்டு போலாம்ல? இல்ல பாட்டி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ராத்திரியில என்ன முக்கியமான வேலை? தூங்கணும், கனவு காணணும், இன்னும் எவ்வளவு வேலை எல்லாம் இருக்குல்லப்பா. கணேஷ் இந்தாங்க. சரி பாட்டி, அப்ப நான் புறப்படுறேன். வரேன் மாமா. வரேன். அரவிந்த், தம்பி தனியா போக பயப்படுவாரு, வாசல் வரைக்கும் போய் அனுப்பிட்டு வாமா. வரேன் பாட்டி. சரிப்பா. இங்க பாரு, இந்த கிண்டலுக்கு பயந்து தான் நான் உள்ள வர மாட்டேன்னு சொன்னேன். கணேஷ், இந்த நாள் நினைப்புக்குள்ள அப்படியே இருக்கும்ல. பாய். கணேஷ். ஏய், வாட் ஹேப்பன்? பயமா இருக்கு, பார்த்து போங்க. காவியா? இல்ல, டக்குன்னு பட்டுச்சாதான் சொன்னேன். ஓகே, நான் பார்த்து போய்க்கிறேன். குட் நைட். குட் நைட். காவியா, நீ சொல்ல மாட்டேன்னு தெரியும், பட் நான் சொல்லணும். சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஐ லவ் யூ. குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். Bye. Bye. என்ன தில்லுடா உனக்கு? நான் அன்னைக்கு அவ்வளோ தூரம் சொல்லியும் மறுபடியும் அண்ணியோட சுத்துற.
அவ மனசுல யார் இருக்கான்னு தெரியாம பேசாதீங்கடா. அதெல்லாம் எங்க அண்ணனுக்கு தேவையில்லை. எங்க அண்ணன் மனசுல இருக்கிறது காவியா தான். அவங்க தான் எங்க அண்ணி. நான் உயிரோட இருக்கிற வரை உன் அண்ணன் இல்ல, எவனும் அவளை நெருங்க முடியாது. அதான் நீயே சொல்லிட்டியே, நீ செத்தாதான் எங்க அண்ணியை எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு. அப்போ ஆசைப்படியே நடக்கட்டும். கோழ மாதிரி பின்னாடி மண்டையில் அடிச்சிட்டேன். வீரவசனம் பேசுறியா? டேய், நேருக்கு நேரு சண்டை போட்டு தங்க மெடல் வாங்க போறோமா? போடா முட்டா பாயல. எங்க அண்ணன் பாதையில நீ தடையா இருக்கிற, அப்புறப்படுத்துறேன். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உங்க குடும்பத்து ஆளுங்கன்னா சீவி போடுவாங்களா? காவியாவை உங்களால சும்மா 4 தட்டு தட்டி அனுப்பலான்னு பார்த்தா மறுபடியும் அண்ணி பேரை சொல்றியா? டேய், அடிச்சு சாவடிங்கடா அவனை. டேய், எத்தனை பாடுறா? டேய், மூச்சு இல்லடா. டேய், இப்ப என்னடா பண்றது? பணத்தை வச்சு நாம என்னடா பண்றது? வண்டியில ஏறுங்க. 4 நாள் எவன் கண்ணிலையும் படக்கூடாது. நேரா பரமக்குடிக்கு வண்டியை ஓடுங்க. தனுஷ் கணேஷை கொன்னுட்டான். என்னடா சொல்ற? நாம தான் அடிச்சோம். டேய், அது செத்து விழுந்த இந்த பணத்துக்கும் நமக்கு மட்டும்தான்டா தெரியும். ஊருக்கு தனுஷ் நிம்மதி இனி கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு சாம்பலாய் உதிர போதுடா. டேய், வண்டியில ஏறுங்கடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பா, உட்காருமா. நடராஜ் கிட்ட பேசினேன். யாருப்பா அவரு? உன் ஜாதகத்தை எழுதின வருமா? அப்பா அவர் என்ன சொன்னாரோ அதே தான் இப்பவும் சொல்றாரு. உனக்கு ராஜயோகமா, புகுந்த வீட்டுல ராணி மாதிரி இருப்பியான். இது ரொம்ப பெரிய கனவுப்பா. எது கனவு? நான் ராணி ஆகிறது. நாளைக்கு அது நடக்கும் பாரு. கணேஷ் குடும்பம் உன்னை தாங்கும். எப்படியெல்லாம் வாழ போற தெரியுமா? எப்படி? அரண்மனையில கால் மேல கால் போட்டு உட்காந்து பக்கத்துல 2 பொண்ணுங்க சாமரம் வீசுவாங்களா? பா, ஆசைக்கு ஒரு லிமிட் இருக்குப்பா. வாழ்க்கைக்கு தாமா லிமிட் எல்லாம், ஆசைக்கு கிடையாது. தத்துவம் உண்மை. என்னம்மா, நம்பிக்கை இல்லையா? சுத்தமா நம்பிக்கை இல்ல. நான் ராணியா வாழறேனோ இல்லையோ, ஆனா கணேஷ் கூட சந்தோஷமா வாழ்வேன். கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் மகளுக்கு பிடிக்காத ஒன்ன செய்யறோமோன்னு மனசு அப்பப்ப அலரும். எங்களுக்காக உன் எல்லைய சுருக்கி கல்யாணத்துக்கு சரின்னு தலையாட்டினல. என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா, ஆரம்பத்துல உங்க கம்பல்ஷன்னால தான் ஒத்துக்கிட்டேன். ஆனா கணேஷ் கூட பேசின பிறகு நான் மனப்பூர்வமா கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டேன்பா. தேங்க்ஸ்மா. எதுக்கு தெரியல, தோணுச்சு. என்னம்மா? தேங்க்ஸ். எதுக்கு தெரியல, சும்மா தோணுச்சு. ரொம்ப நிறைவா இருக்குமா. பாத்துறணும்.
நீயும் கணேஷும் வாழ போற அந்த வாழ்க்கைய நான் பாத்திரணும். கண்டிப்பா பாப்பீங்கப்பா. ம், உன் மனசுக்கு நிஜமாவே ராணி தான் அதானே? ம். சரி போங்க, உங்களுக்காக நான் ராணி ஆயிடுறேன். ஆனா தலையில கிரீடெல்லாம் வச்சுக்க மாட்டேன். ஏ காவியா, போன் அடிச்சிட்டே இருக்கே, உனக்கு சத்தம் கேட்கலையா? அதை ஏன்டா அதட்டி சொல்ற? அதட்டுறேனா? அது ஒண்ணு இல்லண்ணே, இன்னைக்கு அப்பா கனவு உலகத்துல இருக்காரு. உன் சத்தத்தை கேட்டுதான் வெளியிலயே வந்திருக்காரு. நான் உனக்காக பேசினா நீ உங்க அண்ணனோட சேர்ந்துட்டு என்ன கிண்டல் பண்றியா? ஹலோ ஹலோ, யார் பேசுறது? என்னம்மா? பா, மாமா குரல் மாதிரி இருந்துச்சுப்பா. அதுக்கு ஏன் பதட்டம்? இல்ல, அவர் குரல்ல ஏதோ பதட்டம் இருந்துச்சுப்பா. பா, லைன் பிஸியா இருக்குப்பா. நம்ம நேத்து தானே வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். மருமக ஞாபகம் வந்திருக்கோம், அதான் கூப்பிட்டுருப்பாரு. ஏதோ பாத்தியா மணி அடிக்குது. ஹலோ ஏமா, ராமநாதன் இருக்காரம்மா? இருக்காரு மாமா, ஒரு நிமிஷம். அப்பா. சம்பந்தி, வணக்கம் சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? ராமநாதா, நான் நல்லா இல்லப்பா, நான் நல்லா இல்லை.